जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः। गजाननं भूतगणादिसेवितं कपित्तजम्बू फलसारभक्षितम् उमासुतं सोहविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். என்னுடைய பூரண ஆத்மார்த்தமான ஆசீர்வாதங்கள். இன்றைக்கி சூழலில் நம்ம இந்த வார ராசி பலன்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். உங்கள் வாழ்க்கை ஏன் இப்படி நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் தயாரா? உங்கள் ஜென்மத்தால் உங்கள் ஜென்ம ஜாதகம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம், துன்பம், தேடிக்கொண்டிருக்கும் தீர்வுகள், இதுக்கெல்லாத்துக்கும் ஒரு விடை. இவை அனைத்திற்கும் ஒரு மறைபொருள் இருக்கிறது. அந்த மறைபொருள் வெளிப்படுத்தும் புனித குரல் தான் இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ. ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடலாம். ஒரு காட்சி உங்கள் மனதை கண்மூடித்தனமாக நம்ப வைக்கலாம். ஒரு பரிகாரம் உங்கள் வழியை நிம்மதியாக்கலாம். இதெல்லாம் உண்மையான ஒரு விஷயம். உங்கள் ஜாதகத்துடைய ரகசியத்தை இந்த நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ மூலமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வார ராசி பலன்களை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்காது. உங்கள் ஜாதகம் உங்கள் கிட்ட இருக்கணும். உங்கள் சுவாமி கிட்ட இருக்கணும். உங்கள் சுவாமி மேடையில் இருக்கணும். மஞ்சள் குங்குமம் வச்சு தனியாக உங்கள் ஜாதகங்கிறது உங்கள் ஜாதகத்தோடைய விஷயம் தனியாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அப்போது இந்த வார ராசி பலன்கள் என்று சொல்லக்கூடிய கட்டத்தில் இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? 12 ராசிகளுக்கான பொது ராசி பலன்கள், மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் இந்த வாரத்துக்கு இப்படி தான் இருக்கும். இந்த வாரத்துக்கு இது தான் நடக்கும். இந்த வாரத்துக்கு இந்த மாதிரி விஷயத்துலலாம் கவனமாக இருக்கணும். இந்த வாரத்தில் இப்படிலாம் இருக்கும். இதுதான் 12 ராசிக்கு எப்படி இருக்கும் அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே முழுக்க முழுக்க பொது பலன்கள். உங்கள் ஜாதகப்படி, சுய ஜாதகப்படி, ஜென்ம ஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும். அப்படி மாறக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸுக்கு கால் பண்ணி ஒரு அரை மணி நேரம் செலவு செய்து நீங்கள் எல்லாருமே உட்கார்ந்து வீட்டில் இந்த ஜாதகத்தை கேட்டு உங்களுடைய ராசி பலன்கள்லாம் என்ன, உங்களுடைய ராசி பலன்கள்லாம் என்னென்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்றைய விஷயத்தில் நான் நிறைய 12 ராசிகளுக்கு இந்த வாரத்துக்கான சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். மிக முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு வீடியோவில் ஒரு ராசிப்படி நமக்கு என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு சிறிய கட்டணத்தோடு உங்களுடைய முழு ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்க. இப்போ நம்ம 12 ராசிகளுக்கான பொது பலன்கள் எல்லாமே பார்க்கலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கான இந்த வார ராசி பலன், அதாவது உங்களின் கனவு நினைவேறும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சில விஷயங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா உண்டு. இதில் பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படின்னா, குடும்ப ஒற்றுமை, பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். நெகட்டிவான விஷயம் மன அழுத்தம், வழக்கு பிரச்சனை இன்னும் தீராமல் இருக்குது. இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வேலை அப்படின்னு எடுத்துக்கும்போது கொஞ்சம் பணி சுமை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வேலைக்கு போகிறீங்க வரீங்க, ஆண்கள் பெண்கள் வேலைக்கு போகிறீங்க வரீங்க, சில நேரத்தில் பணி சுமைகள் குறையும். சரி, ஓகே, இன்றைக்கி இந்த விஷயம் முடிஞ்சாச்சு, இந்த விஷயம் நம்ம சக்ஸஸ் பண்ணியாச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஐடி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் சில பேருக்கு ப்ராஜெக்ட்னால் பிரச்சனைகள் நிறையா வரத்துக்கான வாய்ப்புகள், ப்ராஜெக்டில் தவறு பண்ணி அதன் மூலமாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள், மனக்கசப்புக்கள் சில பேருக்கு அந்த மாதிரி சில விஷயங்கள் உண்டு. குடும்பத்தில் எடுத்துட்டோன்னு நிதான பேச்சு தேவை. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். நிதான பேச்சை பேச வேண்டும். உறவினர்கள் வருகை இருக்குது இந்த வாரத்தில். ஸோ கவனமாக பேசுங்க, கவனமாக இது பண்ணுங்கள். முன்னாடி நடந்ததெல்லாம் பேசி இப்போ வம்பு வளர்க்காதீங்க, சண்டை போடாதீங்க. காதல், புதிய உறவு பிறக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா லவ் அஃபயர் அந்த மாதிரி இருக்கிறாங்க, பேசுகிறாங்க, போய் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் சக்ஸஸாக இருக்கும். திருமணத்தில் இருக்கக்கூடிய தாமதங்கள் நீங்கி சீக்கிரமாக
திருமணம் சம்பந்தப்பட்ட திருமணம் நடக்கும், திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், திருமணம் அமோகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். அடுத்ததாக வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கும்போது பழைய கடன்கள் வசூலாகும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். வியாபாரத்தில் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அடுத்த விஷயத்துக்கான திட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஸோ கவனமாக இருங்க, நல்லா பண்ணுங்கள். சொத்து அப்படின்னு எடுத்துக்கும்போது கிராமத்து வீடு தொடர்பான சிக்கல்கள் நிறையா வரும். ஸோ கவனமாக இருங்க. வழக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது விவாகரத்து, வாதத்திற்கு முன்பாக சமாதானம் தேவை. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. வழக்கு, விவாகரத்து வழக்கு வருது அப்படின்னு சொன்னால் வாதத்திற்கு முன்பாக சமாதானம் தேவை. ஏதாவது பேச முடியுமா, ஏதாவது சில விஷயங்கள் பண்ண முடியுமா, உங்களுடைய வழக்கறிஞர்களை கேட்டு அவர்கள் சொல்லும் அறிவுரையை கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கள். மாணவர்கள் மாணவிகள் போட்டியில் தேர்வு சாதனைகள் புரியக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ப்ராஜெக்டு, புதிய விஷயங்கள், அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சக்ஸஸ், இது எல்லாமே ஜாதகத்தில் பண்ண முடியும். உங்களுடைய கர்மா அப்படின்னு சொன்னால் நீங்கள் செய்த அன்னதானம் புண்ணியத்தை அளிக்கக்கூடிய நேரம் இது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இந்த வாரத்தில் ஃபுல்லாக ஒயிட்டில் இருங்க. வெள்ளை ரொம்ப உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட தெய்வம் அம்மன் சம்பந்தப்பட்ட கடவுள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது கண்ணாறு அதிகமாக இருக்கும். திருஷ்டி இந்த வாரம் அதிகமாக இருக்கும். உடல்நிலை சோர்வு, திருஷ்டினால் உடல்நிலை சோர்வு, கண்ணாறு பிரச்சனைகள் இதெல்லாம் உண்டு. பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த வார ராசி பலன் நம்ம சொல்லும் பொழுது இந்த கடகராசிக்கு அம்மன் தெய்வத்திற்கு குங்கும அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றவும். அது நீங்கள் எந்த ஊரில் எந்த கோவிலில் இருந்தாலும் சரி அந்த மாதிரி பண்ணுங்கள், தப்பு இல்லை. நான் குறிப்பிட்ட கோவில் சொன்னோன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் உங்களால் போக முடியாது. அதனால் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல அம்மன் கோவிலில் குங்கும அர்ச்சனை பண்ணி நெய் விளக்கு போடுங்க. கண்டிப்பாக நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 1. 2வது, உங்களுடைய திருமணம் மறுமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் சிறப்பாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு லாபத்தை தரக்கூடிய வாரமாக அமையும். கடன் சம்பந்தமான விஷயங்கள் அதிகமாக இருக்கும். கடன் என்ன, கண்ட சனி, அஷ்டமச்சனி, ஓரளவுக்கு இனிமேல் நல்ல நேரம் வந்துடும். கடன்லாம் அடைச்சிருவீங்க, சீக்கிரமாக நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. இருந்தாலும் கவனத்தோடு சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். யாரையும் நம்பாதீங்க, சரியா? பார்த்துக்கோங்க. சிலருக்கு பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு. திருடு போகுதல், சில நேரத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான பொருள்லாம் தொலைஞ்சு போகிறதுக்கோ இல்லை எடுத்து வச்சுட்டு விளையாட்டு காட்டுறதோ, அந்த நேரத்தில் நீங்கள் டென்ஷன் ஆகி கொஞ்சம் ப்ராப்ளம் வரத்துக்கோ இதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சூழ்ச்சிகளால் பாதிக்கப்படுவீர்கள், கலகத்தினால் பாதிக்கப்படுவீர்கள், நாடகத்தால் பாதிக்கப்படுவீர்கள். சில நேரத்தில் மன நிம்மதி அப்படிங்கிறது குறைவாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் முதியோர்கள் கரெக்டான நேரத்தில் மாத்திரை சாப்பிடுங்க, கரெக்டான நேரத்தில் செக்கப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் தற்காத்து பார்த்து என்ன செய்யணுமோ அந்த மாதிரி நீங்கள் செய்யணும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு மிகவும் சாதகமான ஒரு காலம். அரசியலில் இருக்கவர்கள் கண்டிப்பாக ஒரு பேர் புகழ் போட்டுருவாங்க. அரசியலில் இருக்கிறவங்க, ஆயில்ய நட்சத்திரம் கடகராசி, பூச நட்சத்திரம் கடகராசி, புனர்பூச நட்சத்திரம் கடகராசி, கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சில நீங்கள் எடுக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், முக்கியமான சில விஷயங்கள் பெரிய அளவில் பேசப்படுவீர்கள். பெரிய அளவில் பேசப்படுவோம். நம்ம அமோகமாக இருக்கும், கவலைப்படாதீங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சற்று ஏமாற்றத்தை தரக்கூடிய வாரமாக இருக்கும். முக்கியமாக ஒரு ஃபினான்ஷியலாக ஒரு விஷயம் எதிர்பார்த்துருப்பீங்க, ஒரு புதிய பட வாய்ப்பு எதிர்பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன கேரக்டரோ ஒரு சின்ன ரோலோ எதிர்பார்த்துருப்பீங்க. அது சற்று காலதாமதமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சில பேர் அவமரியாதை பண்ணுவாங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சில பேர் அவமரியாதை நடக்கும். அதாவது சிறு சிறு நிகழ்ச்சிகள், நாடகங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடியவர்கள், நாடகத்தில் நடிச்சுட்டு இருக்கேன், ஒரு ஒரு விஷயத்தில் இது பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய கலைத்துறைகளுக்கு சில நேரத்தில் அவமானப்படுத்தப்படுவீர்கள். இந்த வாரத்தில் செம்மையாக கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துவான். நான் உன்னை கேட்டேனா, நான் உன்னை கூப்பிட்டேன், நான் வரேன்னு சொன்னேன், நான் முதல்ல இல்லை தானே, நீயா தானே என்னை கூப்பிட்டு எதுக்கு என்னை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துகிற,
ஏற்கனவே கடகராசி பொறுத்தளவுக்கு நிறைய அவமானங்கள் பட்டாச்சு. ஏற்கனவே நான் நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன். கடகராசி பொறுத்தளவுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் சில நேரத்தில் நடத்துகிறாங்க. கோபம் அதிகமாக வருது, டிசிப்ளினாக இருக்காங்க. இவங்க சொல்கிறத யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல கடகராசி பொறுத்தளவுக்கு. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன செய்கிறதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அவங்க அந்த கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். வெளியில் நிறையா மரியாதைகள் இருக்கும், வெளியில் எல்லாமே இருக்கும். ஆனால் உள்ளே வந்து அந்த அளவுக்கு மரியாதை இருக்காது. நான் ஒன்று செய்ய சொன்னேனா, நான் ஒன்று பண்ண சொன்னேனா, இல்லை தானே, நீயா தானே, நான் என்ன சொல்லணும் அதை மட்டும் நீ செய், தேவையில்லாமல் நீயா ஏதாவது ஒரு விஷயத்தை தலையிட்டு ஒன்று பண்ணாத, புரியுதா, அப்படிங்கிற அளவுக்கு பேசுவாங்க. இது எல்லாம் தான் இப்போதைக்கு நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் தான், இந்த பிரச்சனைகள்லாம் தான் ஓடின்னு இருக்கு. அதுவும் இந்த வாரத்தில் எடுத்துட்டோன்னா 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையோடு இருக்கணும். வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக இருங்க. சக ஊழியர்கள், வேலை பார்க்குறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. என்ன பண்ணணும், என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லது. நல்ல சில விஷயங்களில் நிறைய நல்ல ஆதாயங்கள் கிடைக்கும், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? சுபம், வாழ்க வளமுடன். இப்பொழுது நாம் பார்த்தது அனைத்துமே மேஷ ராசியிலிருந்து மீனராசி வரையிலான பொது பலன்கள், பொதுவான ராசி பலன்கள். இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சி நடந்தது, குரு பயிற்சி நடந்தது, செவ்வாய் பயிற்சி, குரு அதே போல் வந்து சனி வக்கர பயிற்சி, இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் வந்தது. ஸோ இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகப்படி எந்த அளவுக்கு மாற்றங்கள் கொடுத்தது, எந்த அளவுக்கு நல்லது கெட்டது, எப்படி இருக்குது, நன்னா இருக்கா, யோகங்களாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, ஒரு காண்டாக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டயத்துலேருந்து இந்த டயத்துக்குள்ளே நான் ஜாதகம் பார்க்குறேன் சார், நீங்கள் ஓய்வா, சாமி ஓய்வாக இருப்பாங்களா, எப்போ இருப்பாங்க, எந்த டைம், எங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கி கொடுங்க, நாங்கள் அந்த டைமில் சுவாமிகிட்ட வீடியோ காலில் பேசுகிறோம், ஒரு ஜூம் காலில் பேசுகிறோம், இல்லை ஒரு கூகுள் மீட்டில் பேசுகிறோம். நாங்கள் சுவாமிகிட்ட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு எங்களுக்கு இருக்கும். நாங்கள் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் நாங்கள் பேசுவோம். அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் பேசி உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுட்டா தான் நல்லது. ஏன்னா பொது பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. ஜாதகத்தில் 12 ராசிகளுக்கு இப்போ சில பத்திரிகைகள்லாம் நம்ம பார்க்குறோம் பொது பலன்கள் அப்படின்னு. இப்போ சில பேருக்கு என்ன போட்டிருக்கோம், இப்போது உதாரணத்துக்கு எடுத்துகிட்டு வச்சுக்கோங்க, சிம்ம ராசி அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். சிம்ம ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வேர்டில் ஏதாவது ஒரு விஷயங்கள் போட்டிருப்பாங்க. 100க்கு 10 பேருக்கு பழிக்கும், 90 பேருக்கு அது பழிக்காது. ஆமாம், என்ன சிம்மராசிக்கு இப்படி போடுறோம், ஆமாம் இன்று பணம் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக அவனுக்கு பணமே வராது. ஆனால் மற்றவங்களுக்கு வரும்ல, அதுதான் பார்க்கணும். அப்போது எது ப்ளஸ் எது மைனஸ், அப்போ நம்ம ஜாதகத்தில் நல்லா இருக்கா, நம்ம என்ன செஞ்சுக்கணும், நமக்கு நேரம் நல்லா இருக்கா, இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் ஒரு ஜாதகம் தெரியும். ஒரு சுய ஜாதகத்தை பார்த்தால்தான், நம்மளுடைய ஜென்ம நட்சத்திர ஜாதகத்தை பார்த்துட்டா தான் நமக்கு எதெல்லாம் நமக்கு நல்ல பலன்கள், எதெல்லாம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறது நம்ம பார்க்க முடியும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க. நான் ஜாதகம் பார்க்குறேன், வாஸ்து பார்க்குறேன், எண் கணிதம் பார்க்குறேன், அதே போல் ராசிக்கற்கள் பார்க்குறேன், விவாக கல்யாண பொருத்தங்கள், புத்திர பாக்கியம், என்ன ராசி ஜெம்ஸ்டோன்ஸ் போடுறது, ஹோம் ரிலேட்டட் ஆல் பூஜாஸ் எல்லாமே நான் பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையானது நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்காங்க, ஆஃபீஸில் பேசி நீங்கள் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன்.